Hello students, welcome back to the social class 8 history chapter 3 ruling the countryside. Yes, already we saw the lesson 2 video. Okay, in that we have discussed about how the East Indian Company ruled the country. Okay, right now we are going to discuss about the company became the Divan. Okay, so இந்த திவான் அப்படின்றது யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அந்த லெசனில் பார்த்துருப்போம். இந்த முகலாயர் பேரரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த திவான் அப்படின்ற ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி இவங்க தான் வந்து இந்த ரெவென்யூ அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க கிட்ட அந்த ஜாப் எல்லாமே இவங்க கிட்டே இருந்தது. ஓகேவா, இப்போ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திவான் போஸ்டிங்கே வந்து இந்த கம்பெனி கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா போய் டேக்ஸ் கேட்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களால் டேக்ஸில் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அப்போது இந்த திவானே வந்து இவங்க தான் அப்படின்னும் போது இவங்க தான் வந்து மற்றவங்க கிட்ட போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இவங்க என்ன மாதிரி சிஸ்டம்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா, லெட்ஸ் see the company became the divan on 12 August 1765. The Mughal Emperor appointed the East Indian Company as a Divan of Bengal. அதாவது on 12 August 1765, this one is very important year. இந்த முகலாய பேரரசர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திவான் போஸ்டிங்கை வந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, எந்த பிளேஸில் அப்படின்னாக்கா பெங்கால். ஓகேவா, ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 1765. ஓகே, தென் the actual event most probably took place in Robert Clive's tent with a few Englishmen and the Indians witness. But in the painting above, the events is shown as the majestic occasion taking place in a grand setting. A painter was commissioned by Clive to record the memorable event in the Clive's life. The grants of the Divani clearly was one such event in the British imagination. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இதனுடைய எல்லாமே வந்து எதன் கீழே இருந்தது அப்படின்னாக்கா அந்த முகலாய பேரரசர்கள் அவங்களுக்கு கீழே தான் இருந்தது. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திவான் போஸ்டிங்கை வந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய பிக்சர் தான் என்ன அப்படின்னாக்கா ஹி இஸ் த ராபர்ட் கிளைவ். இது வந்து யார் அப்படின்னா முகலாய பேரரசர். ஓகேவா, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திவான் போஸ்டிங்கை கொடுக்குறாங்க இல்லையா, இது எதனுடைய விட்னஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மென்னுங்க இருப்பாங்க, இங்கே இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, இவங்க தான் வந்து இதுக்கு சாட்சி இந்த போஸ்டிங் கொடுத்ததுக்கு. ஓகேவா, ஸோ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப ஒரு மெஜஸ்டிக் அக்கேஷன். ஓகேவா, இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை பெயிண்டிங்காக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு பெரிய விக்ட்ரியாக இருக்கும் அப்படின்ற இதுதான் வந்து அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு பெரிய விக்ட்ரி. ஏன் அப்படின்னா இந்த திவான் போஸ்டிங் வந்து இவங்களுக்கு கீழே வரும்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, அப்போது பெரிய விக்ட்ரி அப்படின்னும் போது இதை ஒரு பெயிண்டிங்காக வந்து ட்ரா பண்ண சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், as Divan the company became the chief financial administrator of the territory under the control. Now it had to think of the administering the land and organizing revenue resources. This had to be done in a way that could yield enough revenue to meet the growing expense of the company. A trading company had also ensured that it could buy a product it needed and sell without it wanted. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ திவான் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா, ஸோ இப்போது இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல்லாம் யார்கிட்ட வருது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு கீழே வருது. ஓகேவா, ஸோ இங்கே என்ன மாதிரியான ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்க இந்த லேண்டை ஃபுல்லாகவே இவங்க தான் வந்து ரூல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரியான பயிர்கள்லாம் விளைவிக்கிறாங்களோ ஓகேவா, ஸோ கிராப்ஸ்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, அப்போது நம்ம கண்ட்ரியில் வந்து இவங்க இருக்கிறாங்க, நம்ம கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்டே வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஏதாவது ஒரு குட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா மற்ற பிளேஸ்லேருந்து தான் வாங்குவாங்க. ஓகேவா, ஸோ இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் வேணுமோ அது இங்கேயே வாங்கி என்ன பண்ணுறாங்க மற்ற பிளேஸ்க்கு இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், ஓவர் எ இயர்ஸ் கம்பெனி ஆல்சோ learned that it had to move with some caution. Being an alien power, it needed to pacify those who in the past had ruled the countryside and enjoyed authority of the prestige. Those who had hailed the local power and had to the control, but they could not be the entirely eliminated. How was this is to be done? In this chapter, we will see how the company came to colonize the countryside, organize the revenue
redefine the rights of the people and produce the crops it wanted. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த திவான் போஸ்டிங் நம்ம வாங்கியாச்சு இல்லையா, ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்காது. ஓகேவா? ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம தக்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்க்கு வராங்க. ஓகேவா? ஸோ இது எப்படிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து எப்படிலாம் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த சிஸ்டம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க வந்து எப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, அதாவது அந்த விளைய க்ராப்ஸை வச்சு. ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெவென்யூ ஃபார் த கம்பெனி. The company had become the Diwan, but it still saw itself primarily as a trader. It wanted a large revenue income but was unwilling to set up any regular system of the assistance of the collection. The effort was to increase the revenue as much as it could and buy fine cotton and silk cloth as cheaply as possible. Within 5 years, the value of the good brought by the company in Bengal doubled. Before 1865, the company had purchased goods in India by importing gold and silver from Britain. Now, the revenue collected in Bengal could finance the purchase of the goods for export. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இந்த இவங்களுக்கு கீழே வந்ததால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எப்படியாவது வந்து இந்த கம்பெனியை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் ஒரு தாட் மட்டும்தான் இவங்க மைண்டில் இருக்குது. ஓகேவா? அப்போது அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நம்ம எங்கே கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த லேண்டில் இருக்கக்கூடிய பீசன்ஸ், அதாவது விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே நிறைய பீப்புளை போடுறாங்க. ஓகேவா? ஒரு கிரேட் எஃபர்ட். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா ஒரு கிரேட் எஃபர்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு கீழே நிறைய பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஃபோர் 1865 வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு திங்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து எங்கே வாங்குவோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ இங்கே அது வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மேக் பண்ணி திரும்பவும் அது வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போது நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா காட்டன் அண்ட் சில்க். ஓகே, இது ரொம்ப வந்து பாப்புலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கிராப்ஸ். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இதை வந்து வாங்கிக்கிட்டு இதை வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து இந்த திவான் போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த கோல்டு அண்ட் சில்வர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து அவங்க வந்து இந்த பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? தென் soon it was clear the Bengal economy was financing a deep crease. Soon it was clear that the Bengal economy was facing a deep crisis. Ariston were deserting village since they were being forced to sell their goods to the company at low price. Peasants were unable to pay the dues of the were being demanded for them. Ariston productions was the decline and the agriculture cultivation showed signs of the collapse. Then in the 1770 the terrible famine killed then 10 million people in the Bengal. About 1/3 of the population was wiped out. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். ஓகேவா? அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரிஸ்டன் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த வில்லேஜில் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து லோ ப்ரைஸ்க்கு வந்து அவங்க கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டேஜ் அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கல. ஓகேவா? ப்ளஸ் அவங்க கிட்ட வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து குட்ஸுமே வந்து வாங்கிக்கிட்டாங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டேக்ஸ் பே பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு போதுமான அளவு அமௌண்ட் அவங்க கிட்ட கிடையாது. ஓகேவா? இன் 1770 ரொம்ப பஞ்சம் வருது. ஓகேவா? ஃபெமினைன் அப்படின்னா ரொம்ப பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. 10 millions ஆஃப் பீப்புள் வந்து பெங்காலில் இருக்கக்கூடிய ரொம்ப பஞ்சத்தில் அடிபடுறாங்க. ஓகேவா? அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த டேக்ஸை வந்து பே பண்ண முடியல. அவங்க ரொம்ப கஷ்ட காலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யாரால் அப்படின்னாக்கா அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி டேக்ஸ் பே பண்ண சொன்னதால். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், த நீட் டு இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர். அதாவது இப்போ மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு என்ன இல்லை அப்படின்னாக்கா
ப்ராஃபிட்டே அதில் வந்து கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற தேவையான அமௌண்ட் அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இவங்களே வந்து குட்ஸை வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற போது அவங்களுக்கு அமௌண்ட் இல்லை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா இப்போ ஒரு பேசிக் அமௌண்ட், ஒரு பேசிக் சோர்ஸ் இருந்தால் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எதுவுமே இல்லாத நம்மளால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அப்போ இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ணுறது மூலிமா தான் நம்ம வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியை வந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு தாட் வருது. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய பீசனுக்கு ஒரு மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகேவா? தென் இஃப் த எக்கனாமி வாஸ் த ரீன்ஸ் கால் த கம்பெனி பி சர்டைன்லி ஆஃப் இட்ஸ் ரெவென்யூ இன்கம். மோஸ்ட் கம்பெனி அஃபிஷியல்ஸ் began to feel that the investment in the land had to be encouraged and agriculture had to be improved. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ மக்களை வந்து எப்படியாவது வந்து இந்த அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணால் தான் நமக்கு வந்து டேக்ஸ் வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும். ஓகேவா? அப்போ வந்து மக்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? தென் ஹவ் வாஸ் இட் டு பி டன். ஸோ இது எப்படிலாம் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு. இது எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஓகேவா? தென் ஆஃப்டர் 2 decades of the debate on the question, the company finally introduced the permanent settlement in 1793. By the term of the settlement, the Rajas and the Dulkas were recognized as Jamindars. They were asked to collect rent from the peasants and pay revenue to the company. The amount to be paid was fixed permanently. That is, it was not to be increased ever in future. It was felt that this would ensure the regular flow of revenue into the company's offices and the same time encouraged the zamindars to invest in the impressing the land. Since the revenue zamindars of the state would not be increased, the zamindars would be benefit for the increase in the production of the land. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிகல்ச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஓகேவா? ஸோ இது எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1793. ஓகேவா? பர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் 1793. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஓகேவா? ஸோ இது என்ன பர்பஸ்க்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க பேசிக் சோர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி. ஓகேவா? ஸோ இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பீசன்ஸ்லாம் இருக்காங்களே, விவசாயிகள் இருக்காங்களே, இவங்க கிட்ட வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். அது யார் வந்து கலெக்ட் பண்ணுறா அப்படின்னாக்கா ஜமீன்தாஸ். ஓகேவா? இந்த போஸ்டிங் வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பீசன்ஸ் கிட்ட வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 சொல்கிறோம் அப்படின்னா இந்த 600 வந்து அவங்க பே பண்ணி ஆகணும். ஓகேவா? இன் ஃபியூச்சரில் வந்து இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. எத்தனை வருஷம் போனாலும் இந்த அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும்னு ஒன்று இருந்தது. ஓகேவா? இது வந்து மக்களால் பே பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படின்றவர் வந்து இப்போ இவ்வளோ லேண்டு தான் வச்சுருக்காரு. ஓகேவா? இப்போ பி அப்படின்றவரும் என்ன அப்படின்னாக்கா இவ்வளோ பெரிய லேண்ட் வச்சுருக்காரு அப்படின்னா இப்போ இந்த ஏ லேண்டு ஓனர் இருக்காரு அவரும் வந்து 600 பே பண்ணணும். வேறஸ் த பி ஓனர். ஓகேவா? அவரும் 600 பே பண்ணணும் அப்படின்போது ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து ஏ அப்படின்றது ஒரு சின்ன லேண்டு தான். அதில் வந்து அந்த அளவுக்கு போதுமான ப்ராஃபிட் வந்து வராது. ஓகேவா? ஒரு பெரிய லேண்ட் இருக்கும்போது அதில் தேவையான ப்ராஃபிட் வரும். ஓகேவா? அப்போது பி லேண்ட் ஓனர் இருக்கார் இல்லையா, அவரால் பே பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஏவால் பே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா லேண்ட் அப்படின்றது கம்மி. இதுதான் வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த ப்ராப்ளம். The permanent settlement, however, created problems of the company. Officials soon discovered the zamindars were in fact not investing in the improvement of the land. The revenue that had to be fixed was so high that the zamindars found it difficulties to pay. Anyone who failed to pay the revenue lost its zamindars. Numerous zamindars were soiled of the action organized by the company. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜமீன்தாஸ் வந்து இவங்களுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, இவங்க வந்து யார் அப்படின்னாக்கா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஓகேவா? இப்போ அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா ஜமீன்தார் போஸ்டிங் அப்படின்றது ஒரு பெரிய போஸ்டிங் மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில சேலரிஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப லாயலாக இருக்கணும். ஓகேவா? பேசிக் சோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போது என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜமீன்தார் போஸ்டிங்கை கொடுத்து எவ்வளோ லேண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான இந்த பேசிக் இன்கம். ஓகேவா? அந்த லேண்டில் அக்ரிகல்ச்சர் எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சோர்ஸ் கொடுத்துறாங்க. நான் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மக்கள்கிட்ட வந்து கொடுத்து அவங்க வந்து விவசாயம் பண்ணி அதை
அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து டேக்ஸ் நான் கலெக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போது இது வந்து அந்த ஜமீன்தாஸ்க்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருந்தது. ஓகேவா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேவா? இவங்களுடைய மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ண முடியல. ஓகே, அப்போ இந்த போஸ்டிங் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெலாம் வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணலையோ, அதாவது அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணி அந்த அளவுக்கு பேமெண்ட் பண்ணலையோ, அவங்கள வந்து அந்த அந்த ஜமீன்தார் போஸ்டிங்லேருந்து வந்து என்ன பண்ணிவிடுவோம், எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் போடுறாங்க. ஓகேவா? அதாவது யாரெல்லாம் வந்து அதிக டேக்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணலையோ அவங்கள வந்து ஜமீன்தார் போஸ்டிங் தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் கொண்டு வராங்க. ஓகேவா? தென் பை த ஃபர்ஸ்ட் டிகேட்ஸ் ஆஃப் த 19th century the situation changed. The price in the market rose and the slowly expanded. This meant an increase in the income of the zamindars but no gain for the company since it could increase the revenue demand and that fixed permanently. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகேவா அந்த இந்த 19th செஞ்சுரியில் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ப்ரைஸ் போகுது. என்னென்ன இப்போ திங்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரோஸ் கல்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து கம்பெனி ஜமீன்தாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்டேருந்து நல்லா டேக்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து பெர்மனெண்ட் தான். ஓகேவா? ஸோ இவங்க போட்ட அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கல. ஓகேவா? ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த 19th செஞ்சுரியிலலாம் வந்து ரொம்ப அமௌண்ட் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியல, அதிகமாக கலெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது பெர்மனெண்ட், அதாவது ஃபியூச்சரில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண மாட்டோன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதனால் வந்து அந்த கம்பெனிக்கு அந்த அளவுக்கு எதுவும் வந்து ஒரு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜமீன்தாஸ்க்கு இது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ட்ரபிளாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து விவசாயிகளுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு பேசிக் அமௌண்ட் இல்லாதால விவசாயம் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியல. ஓகேவா? அப்போது இந்த ஜமீன்தாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லேண்டை வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க. ஓகேவா? அப்போ அந்த ரெண்ட்டுக்கு விடும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த நிலத்தை வச்சுட்டு இவங்க வந்து அமௌண்ட் வாங்கிப்பாங்க விவசாயிகள். ஓகேவா? ஸோ விவசாயிகள் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அறுவடைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க நிலத்தை வந்து மீட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், so far we have discussed about the company became the divan, the next one the need to improve the agriculture, then the problems. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.